ஹாய்ங்க. எதுக்கு நம்ம கவலைப்படணும்? சும்மா நான் சிங்கிள் பேரண்ட் நான் லைஃப்பில் எதையுமே அனுபவிக்கலைன்னு சொல்லி நம்ம எதுக்கு வருத்தப்பட்டுட்டே உட்காந்துருக்கணும் சொல்லுங்கள்? நம்ம தான் நம்மளோட சந்தோஷத்தை எல்லாம் தொலைச்சிக்கிறோங்க அடுத்தவங்களுக்காக. எல்லாத்தையும் யோசிச்சு நானுமே இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா கண்ணாடி வளையல் நிறையா போட பிடிக்கும், தலை நிறையா பூ வைக்க பிடிக்கும், சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்கும். பட் நான் இதெல்லாம் பண்ணும்போது என்னை எல்லாருமே பேசுனாங்க தான். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் தான். ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னாலே நாம் ஒரு நல்ல துணி போட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் வந்து காதில் கேட்டுட்ருக்கேன். ஒரு ஒரு வீட்டில் ஒரு சண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு. ஹஸ்பண்ட் கோவிச்சிட்டு வெளியே போயிட்டாரு, ஒரு 10 நாள் வரல அப்படின்னா இந்த பொண்ணு ஒரு ஒர்க்குக்கு கிளம்பி போகிறா அப்படிங்கும்போது ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க என்னன்னாங்க, அவளுக்கு என்ன நல்லா பூ வச்சுக்கிட்டு மினுக்கிட்டு போகிற, எந்நேரம் பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. இதையே தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் பேசினாங்க. ஸோ இன்னுமே அது மாறலை. அவங்க வந்து அடுத்தடுத்து ஒருத்தவங்கள பேசிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. யாரும் வந்து மாற போகிறது கிடையாது அப்படி பேசுகிறவங்க. ஸோ அவங்க பேசிட்டு அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க. அவங்க எந்த வேலை வெட்டிக்கும் போக காணோம். அவங்க எந்த ஒரு முன்னேற்றமும் அவங்க லைஃப்பில் இல்லை. பட் நம்ம அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து என்ன தான் நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கணும், நம்ம குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னா அந்த அலங்காரம் அப்படிங்கிற அந்த ஒரு வேஷத்தை போட்டு தான் ஆகணும். மினுக்குறான்னு சொன்னாங்கன்னா, ஆமாம் நாங்களாம் பெரிய மினுக்கிக தான் அப்படின்னு போய்க்கணும். ஸோ இப்போ என்னோடய கரண்ட் லைஃப் நான் அந்த மாதிரி வந்து மினுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன். அதை தான் நான் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ இது யாருக்காவது வயிற்றெரிச்சலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களாம் வயிற்றெரிச்சல் பட்டுக்கட்டும். ஸோ நம்மளோட ஆட்டுக்குட்டி, மாடு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரிலேட்டிவ் தான் பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு வந்து ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். சரி ஈரோடு வந்து நான் போயிருந்தேன் இல்லையா தம்பி கூட்டிகிட்டு, அப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பாட்டி வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி எடுத்த சாரீ இருக்குது, வேணும்னா மறுபடியும் நான் கேட்குறேன், நீ எடுத்துகிட்டு வந்து கொடுந்தாங்க. பட் அவருக்காக வந்துட்டு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த தடவை ட்ரெஸ் எல்லாம் இல்லை ரூபா, சட்டை பேண்ட் எடுக்கணும். சட்டை பேண்ட்லாம் போட மாட்டார், அவருக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாது, நல்ல மனுஷன். ஒரு சில்லற காசு கூட எண்ணி வாங்க தெரியாது. ஆடு மாடு வீடு இதுதான் உலகமே, வேறு எதுவுமே இல்லை அவருக்கு. ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தப்ப சரி ஓகே நம்ம வந்து இந்த வருஷம் அவருக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷம் அவருக்கு ட்ரெஸ் எடுத்தேன். தம்பிக்கு பெருசாக எதுவுமே எடுக்கலைங்க. இந்த வருஷம் நாங்கள் தீபாவளியில் பெருசாக செலிப்ரேட் பண்ணலை. ஏன்னா வருஷம் பண்ணுறது தான், வருஷம் புது துணி எடுக்கிறது தான், எதுக்கு போயிட்டு சும்மா துணியில் காசு போடணும் அப்படின்றது என்னோடய மைண்ட் செட். அதனால் இது பண்ணல. தம்பியும் இந்த வாட்டி கேட்கல, அந்த அமௌண்ட்டை கொடுங்க நான் உண்டியலில் போட்டு வச்சுக்கிறேன்ட்டு. அவனுக்கு இப்போ உண்டியல் பழக்கம் வந்து நல்லாவே ஒரு இதாகிக்கிச்சு. அதனால் காசு எங்கே பார்த்தாலும் சரி, எதுக்கு கொடுத்தாலும் சரி, கொண்டு போய் உண்டியலில் போட்டு வைக்கிறாரு. ஸோ இந்த தடவையும் உண்டியலில் தான் போட்டு வச்சுக்கிறேன்னு வாங்கியிருக்காரு.